முத்துவேல் கூட சக்கரை வண்டியை தள்ளிட்டு போறாரு. அப்ப முத்துவேலு மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இந்த நேரத்துல சின்ன தம்பி பேக தூக்கிக்கிட்டு நடந்து போறாரு. முத்துவேலு விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. பக்கத்திலேயே தேலும் ஓடுது. சின்ன தம்பி முத்துவேல தன்னோட தோல்ல போட்டுக்கிட்டு நடந்து வர்றாரு வேகமா. முத்துவேல் வீட்டுல இருக்க அத்தனை பேரும் முத்துவேலோட நிலைமைய பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அபிராமி சொல்றாங்க, முத்துவேலு அம்மாவை தவிக்க விட்டுட்டு போயிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை இலைய முத்துவேலோட கால்ல ஊத்துறாங்க. முத்துவேலு கண் முழிச்சிடுறாரு. அபிராமி சொல்றாங்க, என்னங்க நம்ம பிள்ளை கண்ணு முழிச்சிட்டாங்க. சக்கரை சொல்றாரு, சின்னையா இவர்தான் உங்களுக்கு தேலு கடிச்ச உடனே தோல்ல தூக்கிட்டு ஓடியாந்தாரு. அபிராமி கேக்குறாங்க, உன் பேரு என்னப்பா? என் பேரு சின்ன தம்பிமா. அபிராமி சொல்றாங்க, நீ நல்லா இருப்பப்பா. சின்ன தம்பி சொல்றாரு, சந்தோஷமா, நான் போயிட்டு வரேன்மான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அபிராமி சொல்றாங்க, என் தங்கமே இனிமேட்டு இதுதாண்டா உன் வீடு. சின்ன தம்பி அபிராமிய பார்த்து கேக்குறாங்க, என்னம்மா இந்த அரண்மனையில எனக்கு வேலையா? முத்துவேலு சொல்றாரு, இனிமேட்டு இந்த அரண்மனையில நீ வேலை பார்க்க போறடா அப்படின்னு சின்ன தம்பிய பார்த்து சொல்றாரு. சின்ன தம்பி சந்தோஷத்தோட முத்துவேலோட மார்பிள சாஞ்சுக்கிட்டு ஐயான்னு பாசமா சின்ன தம்பி முத்துவேலை பார்த்து சொல்றாரு. நாளை சந்திப்போம்.